நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உன்னை எந்த அளவுக்கு எனக்கு தெரியுமோ அதே மாதிரி தான் பிருத்திவியும் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ஹாய் பாயை தவிர பிருத்வி வேற எதுவுமே என்கிட்ட பேசினது கிடையாது. பிருத்வி லட்சத்துல ஒருத்தன், ரொம்ப நல்லவன் பிரீதா. நான் இவனை லவ் பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது. நீ எதுக்காக இப்படி பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எல்லார்கிட்டயும் உண்மையா சொல்லு. நீ போய் சொல்லி அவனை காப்பாத்திட்டு இருக்க, புரியுதா? போதும், நீ ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க கரண். ஏன் பிருத்வி மேல எவ்வளவு பழி சுமத்தணுமோ அந்த அளவுக்கு பழி சுமத்திட்ட. இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து எல்லா உண்மையும் சொல்றால, இவளையும் ஏன் தடுக்கிற? இவளை பேச விடு. அதுக்கப்புறம் கரீனா ஆண்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் போனேன். அங்க நான் பிருத்வியை சம்மதிக்க வைக்க என்னென்னவோ பண்ணேன். ஆனா பிருத்வி நான் சொன்னதை கேட்கவே இல்ல. நீங்க எல்லாருமே வீடியோல பாத்திருப்பீங்க. நான் பிருத்வியை நெருங்க முயற்சி பண்ணேன், ஆனா பிருத்வி அப்படி பண்ணல. பிருத்வி நிஜமாவே ரொம்ப நல்லவன். பிரீத்தாவை மட்டும்தான் அவன் நேசிக்கிறான். நான் இவனை என் பக்கம் எப்படியாவது இழுக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ so much டாப்ஸி. பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? இப்போ உங்க எல்லாருக்கும் முன்னாடி உண்மை வெளியே வந்துருச்சுல்ல. ரொம்ப நேரமா உங்க எல்லார்கிட்டயும் நான் இதை சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவன் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது. இவன் என்னோட இமேஜ கெடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், வேற எதுவுமே கிடையாது. இல்ல, இதுல கரண் மேல எந்த தப்புமே இல்ல. நீ வேணும்ன்றதுக்காக நான் உன்கிட்ட பேசின மாதிரி கரண் கிட்டயும் நான் பொய்யான கதைய சொன்னேன். அவன் என்ன பார்த்து பரிதாபப்படணும்னு நினைச்சேன். கரண் கிட்ட நான் இப்பவும் பொய் சொல்லிட்டு இருந்தேன். உன்னை அடையறதுக்கு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா கரண் உன்னை அவமானப்படுத்தினா இந்த கல்யாணம் நடக்காது, இந்த என்கேஜ்மெண்ட் நின்னுடும்னு நினைச்சேன். நீ எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்ண. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் கரனை ஏமாத்திட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா கரண் எனக்கும் பிரீதாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சான், வேற ஒண்ணும் இல்ல. டாப்ஸி, I really appreciate this. Thank you so much. நீ ரொம்ப தைரியமா இங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து உண்மையை சொல்லியிருக்க. இல்லனா இன்னைக்கு நான் எனிவேஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். என்னால உன்னை காதலிக்க முடியாது. பிரீதா கூட தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எனக்கும் அவங்களுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நடந்த விஷயத்த நீ மறந்துரு. இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். என் வாழ்க்கையை விட்டு நீ போயிடு ப்ளீஸ், போயிடு. டாப்ஸி, நீ எங்க போற? எதுக்காக அங்க அப்படி நடந்துகிட்ட? என்கிட்ட நீ ப்ராமிஸ் பண்ண உண்மை எல்லார்கிட்டயும் சொல்றேன்னு. ஆனா பொய் மேல பொய் சொல்லிருக்க. ஏன் இப்படி பொய் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்ச? சொல்லு. ஐம் சாரி கரண், ஆனா இது தவிர வேற எந்த வழியுமே எனக்கு இல்ல கரண். என்னது வழி இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பார் டாப்ஸி, உண்மையை சொல்லு. எதுக்காக அங்க பொய் சொன்ன? யாராவது ஒண்ணு மிரட்டினாங்களா? உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லு, உண்மையை ஏன் மறைச்ச? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. I can help you. You have to trust me. கரண், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. ஆனா இதுக்கு மேல உன்கிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது. I'm really sorry. டாப்ஸி, நீ வந்துட்டியா கரண்? இப்போ உனக்கு நிம்மதியா? இல்ல பாக்கி ஏதாவது இருக்கா? நீ இப்போவும் இந்த கல்யாணம் நிக்கணும்னு நினைக்கிறியா? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ இங்க எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்க பிருத்திவியை ஒவ்வொரு முறையும் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்க. இன்னைக்கு உன்னோட அண்ணா அப்புறம் உன்னோட மொத்த ஃபேமிலியும் துணையா இருந்தாங்கல்ல? இல்ல அப்படி என் பிருத்திவி கிட்ட உங்களுக்கு அப்படி என்னதான் குறை இருக்கு? அப்படி இல்ல, எந்த விரோதமும் இல்ல. கரண் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் ஜஸ்ட் அவன் ஃப்ரெண்ட தான் காப்பாத்த நினைச்சான். ஆமாங்க, பிரீதா சொல்றது உண்மைதான். கரணும் பிரீதாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் பிரீதா மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான். உங்களுக்கே தெரியும்ல, போன வாட்டி ஃபங்க்ஷன் நடந்தப்போ பிரீதா நெருப்புல மாட்டிக்கிட்டா. அப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் தான் பிரீதாவை காப்பாத்துறதுக்காக போனா. எதை பத்தி யோசிக்கல. அந்த அளவுக்கு அவன் நல்ல ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல. டாப்ஸி கரண் கிட்ட பொய் சொன்னேன்னு தானே சொன்னா. அப்படி இருக்கும்போது தான் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை காப்பாத்தணும் தான் அவன் நினைச்சான், மத்தபடி எதுவும் இல்ல. கரண் செய்யறது சரின்னு தோணுனதுனாலதான் ரிஷப் கூட இந்த விஷயத்துல தலையிட்டாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் பிரீதா மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா அது தவிர வேற எதுவும் இல்ல. நடந்த விஷயத்த நீங்க மறந்துருங்க. இப்ப யார் மேலயும் எங்களுக்கு வெறுப்பு இல்ல. ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஷபும் கரணும்
வெளியாளுங்க கிடையாது. அவங்களும் எங்களோட குடும்பம் தான். எங்களோட குடும்பம் உங்க குடும்பத்தோட ஒண்ணு சேர போகுது, ஒரு புது உறவுல. அதனால ஏதோ எங்க குடும்பத்துல ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏதோ புரியாம பண்ணிட்டாங்க. இதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. இவங்க யோசிச்சது கரெக்ட் தான். ஆனா என் பையன் மேல யாராவது பழி போட்டாங்கன்னா என்னாலயும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. என்னோட பையனை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ரொம்ப சரியான விஷயத்த சொன்னீங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், ஒரே குடும்பமா இருக்கும்போது மனசுல எந்த விதமான வெறுப்பும் இருக்க கூடாதுல்ல. அது உங்க ரிஷப் கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா கரண்க்கும் பிருத்திவிக்கும் நடுவுல இருக்கிற மனஸ்தாபங்கள் சரியாகணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். என் மனசுல இருக்கிற விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க அம்மா. உண்மையை சொன்னா இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. கரண், பிருத்வி 2 பேரும் ஹக் பண்ணிக்கங்கப்பா. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. கரண் வாப்பா. ஒரு பக்கம் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட், இன்னொரு பக்கம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்களுக்குள்ள இருக்கிற விரோதம் எப்போதான் சரியாகும்னு தெரியலையே. கரண் இப்போ ரொம்ப கஷ்டப்படுவான்ல. மாம், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சரி. பேபி பேபி பேபி, ஃபேன்டாஸ்டிக். நீ உன்னோட பொண்ணு பேபியை காப்பாத்திட்ட. இன்னைக்கு எங்க நம்ம உண்மை வெளியே வந்துருமோ நான் பயந்துட்டேன். ஏன்னா மோசமா நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. அந்த தாப்ஸி என்ன பத்தின உண்மைய இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நீ வேற லெவல்ல எல்லாத்தையும் மாத்திட்ட. சரி, இதெல்லாம் எப்படி பண்ண? இங்க பாரு, என்ன புகழ்றதுல அப்புறமா இருக்கட்டும். முதல்ல நீ டாப்ஸியோட வீட்டு அட்ரஸ் சீக்கிரமா கொடு. எதுக்காக தாப்ஸி வீட்டு அட்ரஸ்? அதிகமா கேள்வி கேட்காம சொல்றத மட்டும் பண்ணு. இன்னைக்கு உன்னால நம்ம கதையும் முடிஞ்சிருக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஓகே, நான் உனக்கு அவளோட அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்றேன். இப்பவே பண்றேன். டன். இங்க பாரு, இப்ப சீக்கிரமா போய் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிரு. மத்த வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா இந்த என்கேஜ்மெண்ட் முடியணும். Thank you. Thank you so much. ஓகே போ. சரி. என்ன வேணும்? மிஸ்டர் கரண், வா. நான் சொல்றது கேக்குதா? என் முன்னாடி நிக்கிறவன் ஏன் தோத்து போனவனா நிக்கிறான்? நான் எப்பவுமே தோக்க மாட்டேன். ஓகே, சில பேரோட முட்டாள்தனத்தினால நான் பின்வாங்க வேண்டியதா போயிடுச்சு. தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பரிதாபமா பேசாத. உனக்கு இந்த கரண் முக்கியம்னு நீ நினைச்சனா இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண. புரியுதா? கண்டிப்பா கேன்சல் பண்ணிருப்பேன். ஆனா பிருத்வி கெட்டவரே கிடையாது. அவன் கெட்டவன் தான். கெட்டவன். ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன். அவன் கெட்டவன் தான். ஆனா எப்படியோ சாமர்த்தியமா ஒவ்வொரு தடவையும் மாட்டும் போது அவன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற. உனக்கு என் மேல அந்த அளவுக்கு தான் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு.
உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு கரண். ஆனா பிருத்வியை சந்தேகப்படுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, ஏதாவது தப்பு வெளியில வரணும்ல. ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்கல. கரெக்ட் தான். இந்த விஷயத்துல நான் தலையிட்டது என்னோட முட்டாள்தனத்தால தான், ஒத்துக்கிறேன். அதனாலதான் எனக்கு கோவம் வருது. இதுல எனக்கு தாங்க முடியாத விஷயம் என்னன்னா, பிருத்வி சொல்ற பொய் உண்மையா தெரியுது, நான் சொல்ற உண்மை பொய்யா தெரியுது. அதான் பிரச்சனை. நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, தயவு செஞ்சு என்கேஜ்மெண்ட் நிறுத்த, அவன் நல்லவன் இல்ல. சரி அதை விடு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ மனசார விரும்புற ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? லவ்வா? லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துரும்ல? பிரீதா, உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது கிணத்துல விழுற மாதிரி. ஒரு தடவை விழுந்துட்டு அதுக்கப்புறம் காலம் பூரா எந்திரிக்க முடியாது. கரண், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ கொஞ்சம் பொறுமையா யோசி. எதுவுமே அப்படி தப்பா நடக்கல. அது கரெக்ட் தான். நீ ரொம்ப கரெக்டா சொல்ற. என் மேலதான் தப்பு இருக்கு. உன்னை நான் என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சல, அது மட்டும் தான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ எனக்கு முக்கியம், என்னோட ஃபேமிலிக்கு நீ ரொம்ப முக்கியம் நினைச்ச பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இருக்கிறதுலயே முட்டாள்தனம் அதான். உன்னோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு நான் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது பிரீதா. ஓகே, இப்ப கொஞ்சம் பொறுமையாயிடு. நிஜமாவே என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறத நினைச்சு ரொம்ப ரிக்ரெட் பண்றியா? அது உண்மை இல்லனா ஒரு ஸ்மைல் பண்ணு. இல்ல, நீ கொஞ்சம் அதிகமா டிமாண்ட் பண்ற மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்ல டிமாண்ட்லாம் பண்ண முடியாதா? முடியாது. வாட் பிரீதா, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நீ வேற ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு நினைச்சா நீ போ. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்ல. பாக்குறேன் என்ன உன் லைஃப்ல நீ எந்த அளவுக்கு முக்கியமா வச்சிருக்க, நானும் பார்க்க தானே போறேன். கரண். பிரீதா, அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா, நீ வா. கரண், நீ என் கூட வா. நீ இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறது அவ்வளவு சரியில்லை. போல வாமா. இப்போ மாப்பிள்ள பொண்ணுக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. சரிங்க. தேங்க்யூ. என்கேஜ்மெண்ட்னால ஸ்ருதி ரொம்ப அப்செட் ஆயிட்டாப்புல இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு நினைச்சா நீ போ. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லை.
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை என்னதான் முறைச்சாலும் சரி, நான் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் நான் ரொம்ப கேவலப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கல்ல, பாத்தீங்களா? இந்த என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருங்க, என்னோட வருங்கால மனைவியோட எப்படி நான் ஒட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறேன்னு பாருங்க. உங்க 2 பேர் ரத்தமும் கொதிக்கும். ஆனா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இங்க நடக்கிறத நீங்க அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். நான் உங்களை விட மாட்டேன். நான் உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எல்லாருமே எங்களோட சந்தோஷத்துல கலந்துக்கிட்டீங்க. இங்க பாருங்க, எல்லா சடங்கும் இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் ரொமான்ஸ். இங்க பாருங்க, ரொமான்ஸ் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் முழுமையா முடியாதுல்ல, இன்கம்ப்ளீட்டா இருக்கும். சோ இன்னைக்கு நான் பிரீதா கூட ஒரு ரொமான்டிக் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டி, நான் பிரீதாவோட டான்ஸ் ஆடலாமா? நீங்க என்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஆனா நீங்க யார் கூட டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட கண்டிப்பா பர்மிஷன் வாங்க. Of course, ஆண்டி. பிரீதா, நீங்க என் கூட டான்ஸ் ஆடுவீங்களா? பிருத்வி, அது நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ப்ளீஸ், இப்போ எதுவும் வேணாம். சாரி. பிரீதா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? கரண் இன்னைக்கு பண்ண இந்த கேவலமான டிராமாவால நான் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கேன். நம்மளோட இந்த ஸ்பெஷலான நாளன்னைக்கு நான் கசப்பான நினைவுகளோட போக விரும்பல. உங்களோட சில அழகான நினைவுகளை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் பிரீதா. அப்பதான் அந்த மெமரிஸ் நமக்கு எப்பவுமே துணையாவே இருக்கும். So please. Okay, fine. All right. Let's dance. That's really sweet of you. Thank you so much. சமீர், நீ ஒரு குட் டிஜே. போன முறையும் நீ ரொம்ப நல்ல சாங்ஸ் ப்ளே பண்ணல. ஸோ இன்னைக்கும் உன்னோட பிளேலிஸ்ட்ல ரொம்ப ரொமான்டிக்கான சாங் என்னவோ அதை நீ ப்ளே பண்ணு. பகலா தெரிந்து கொள்வேனுடனே தொடவா உயிரை தின்னும் காதல் தீயே இனிய கொடுமை நீயே நீயே கொட்டும் நீரை அட்சதையாக கொள்ளை அழகு வேற்றிலையாக வென்று விடுவேன் இரண்டூர உடலும் உயிரும் வீத வீர இரவு கருகிட அரும்ப வேண்டும் இதயம் உருகிட விரும்ப வேண்டும் நாணம் முழுவதும் தீர தீண்டவா தீண்டவா சமீர், மியூசிக் ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? அது ஃபியூஸ் போயிடுச்சு சிஸ்டமோட. என்னது? சரி, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் தான் பண்ணுவேன். நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? நானும் பண்ணுவேன்ல, தேவைப்படும் போது பண்ணுவேன். புரியுதா? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, இவனை நான் பார்த்துக்கிறேன்.
உன்னோட அம்மா உன்கிட்ட பேச எவ்வளவு துடிக்கிறாங்க பாரு. பேசு. ஹலோ ஷெல்லின் மேடம், நான் ரெடியா இருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஒரு செகண்ட் உங்களோட கதையை முடிச்சிடுறேன். கழுத்து அறுத்துருவா? வேணாம் வேணாம், எங்க அம்மாவை கொன்னுடாதீங்க ப்ளீஸ். வேண்டாமா? ஒருவேளை நீ உன் வாயை திறந்தனா, இல்ல எனக்கு எதிராவோ இல்ல பிருத்விக்கு எதிராவோ நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் நீ உன்னோட அம்மாவை இழந்துருவ. அதுவும் ஒரேடியா. அதோட அவங்க சாவுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன், நீயும் அதான் இருப்ப. என்ன புரியுதா? சரி வா. ஆண்டடா, இல்ல இல்ல இல்ல, இப்படி எல்லாம் பண்ண கூடாதுடா. குட் கேர்ள் மாதிரி வெளியே போங்க. எல்லார்கிட்டையும் பிருத்வி ரொம்ப நல்லவன்னு சொல்லு, கரண் ரொம்ப மோசமானவன்னு சொல்லு. போ. இன்னைக்கு உன்னை மன்னிச்சு விடுறேன். உனக்கு இதுக்கப்புறம் நீ என்ன தொட்டன்னா, இலகி முன்னாடி கை ஓங்குனா கூட உன் கதையை முடிச்சிருவேன். ஷர்லின் எப்பவும் எதிரிங்கள கண்டிப்பா சும்மா விட மாட்டா. எனிவே, இத பொடி. உனக்காகவும் உன்னோட அம்மாவுக்காகவும் 2 ஏர் டிக்கெட்ஸ். ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க, இல்ல இந்த உலகத்தை விட்டே போயிடு. The option is yours.